அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 21. சதி உருவாகிறது. கொடும்பாளூர் அரச மாளிகையின் ஒரு புறத்தே தனியாக அமர்ந்து பல செய்திகளையும் பேசிய பின் வடதிசை அரசர்கள் வாளை உருவி நீட்டி சூளுரை செய்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த வீரன் வந்து அப்படி கூறியது பரபரப்பை உண்டாக்கிவிட்டது. அரசே, அவசரமாக ஓர் ஒற்றன் தேடிக்கொண்டு வந்திருக்கிறான். அவனை இங்கே அனுப்பலாமா என்று சோழனிடம் மட்டும் தான் கேட்டு தெரிந்து கொண்டு போக வந்தான் அவன். கொடும்பாளூர் மன்னன் தன் வாள் நுனியால் அடித்து தள்ளிய வண்டு வந்தவன் முகத்தில் போய் விழுந்ததனால் அவன் என்னவோ ஏதோ என்று எண்ணி ஒரு கணம் பொறிகலங்கி போய்விட்டான். ஒற்றன் எங்கிருந்து வந்திருக்கிறானாம் என்று சோழன் கேட்ட கேள்விக்கு தன்னை சமாளித்து கொண்டு மறுமொழி சொல்ல சிறிது நேரம் பிடித்தது அவனுக்கு. அந்த ஒற்றனை இங்கே அனுப்பிவை என்று வந்தவனுக்கு கூறி அனுப்பினான் சோழன். ஒற்றன் கொண்டு வரும் செய்தி என்னவாக இருக்குமோ என்ற பரபரப்பு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டது. ஒவ்வொருவருடைய கண்களும் தங்கள் முகத்தை தவிர மற்ற 4 பேருடைய முகங்களையும் பார்ப்பதில் ஆவல் காட்டின. எல்லோரையும் பார்த்துவிட முயல்கின்ற அந்த நிலை ஒருவர் மனத்தையும் உணர்ச்சியையும் அறிய முற்படுவதில் மற்றவர்க்கு எவ்வளவு துடிப்பிருக்கிறது என்பதை காட்டியது. அந்த துடிப்பின் வேகத்துக்கு உச்சநிலை உண்டாக்குகிறவனைப் போல ஒற்றன் அவர்களுக்கு முன்னால் வந்து பணிவாக வணங்கியபடி நின்றான். இப்போது எல்லோர் கண்களும் ஒற்றன் முகத்தை ஊடுருவின. சோழன் உரிமையையும் அதிகாரம் செய்யும் ஆற்றலையும் காட்டும் பாவனையில், என்ன செய்தி கொண்டு வந்தாய்? விரைவில் சொல், எங்கள் ஆவலை வளர்க்காதே என்று ஒற்றனை அதட்டினான். நடுங்கும் குரலில் ஒற்றன் கூறத் தொடங்கினான். வேந்தே வேந்தே, தென்பாண்டி நாட்டின் வடக்கு எல்லை பகுதிகளில் முன்பு போல் இப்பொழுது எங்களால் கலவரமும் குழப்பமும் செய்ய முடியவில்லை. கரவந்தபுரத்து வீரர்கள் எல்லைப்புற பகுதிகளில் விழிப்புடன் காத்து நிற்கிறார்கள். முத்துக்குளிக்கும் துறையை சுற்றி தேவையான படை வீரர்களை காவல் வைத்துக்கொண்டு முத்துக்குளிப்பை தொடர்ந்து நடத்துகிறார்கள். நாம் படையெடுக்கப் போகிறோம் என்ற செய்தியை பரவவிட்ட போது தொடக்கத்தில் அங்கே இருந்த பரபரப்பு இப்போது இல்லை. மண்டலேஸ்வரரான இடையாற்று மங்கலம் நம்பி அரண்மனையிலேயே வந்து தங்கியிருந்து எல்லா காரியங்களையும் தம்முடைய நேரடி மேற்பார்வையில் செய்கின்றாராம். போர் நேரிட்டால் ஈழ நாட்டு படைகளும் சேர நாட்டு படைகளும் தென்பாண்டி நாட்டுக்கு உதவியாக வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு தகவல் காதில் விழுகிறது. இதோ அந்த செய்திக்கு ஆதாரமாக ஓர் ஓலையையும் கைப்பற்றினோம் என்று சொல்லிக்கொண்டே தான் கொணர்ந்திருந்த ஓலையை எடுத்து கொடுத்தான் ஒற்றன். சோழன் அதை வாங்கி விரித்தான். மற்ற 4 ஓடி வந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த திருமுக ஓலை இடையாற்று மங்கலம் நம்பியால் கரவந்தபுரத்து சிற்றரசனுக்கு அனுப்பப்பட்டதாகும். மிக மிக முக்கியமான இரகசிய ஓலை என்பதை காட்டும் அரசாங்க இலைச்சினைகளெல்லாம் அதில் இருந்தன. வடதிசை அரசர் படையெடுப்பு நேர்ந்தாலும் அதை நினைத்து அதிகம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும், ஈழப் பெரும்படையும் மலை நாட்டு சேரர் படையும் தங்களுக்கு உதவி புரியும் என்றும் மகாமண்டலேஸ்வரர் கரவந்தபுரத்து பெரும்பெயர் சாத்தனுக்கு பரம ரகசியமாக எழுதியிருந்தார் அந்த ஓலையை. கரவந்தபுரத்து தூதனிடமிருந்து கைப்பற்றியதென்று முன்பே ஒரு செய்தி திருமுகத்தை நம் ஆட்கள் அனுப்பியிருந்தார்கள். அதில் கண்ட செய்திகளுக்கும் இதில் காணும் செய்திகளுக்கும் முழு அளவில் முரண்பாடு இருக்கிறதே. நாம் படையெடுக்கப் போகிறோம் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் பீதியும் பரபரப்பும் அடைந்திருப்பதை அந்த ஓலையிலிருந்து அனுமானித்தோம். ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த ஓலையிலோ போரை பற்றியே கவலைப்படாமல் பாராமுகமாக இருப்பது போல தெரிகிறது. இதன் மர்மம் என்னவாக இருக்கும்? சோழ கோப்பரகேசரி பராந்தகன் அந்த ஓலையை படித்து முகத்தில் சிந்தனை குறியுடன் மற்றவர்களை பார்த்து இப்படி கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு அந்தரங்கமான அரசாங்க செய்தி அடங்கிய திருமுகத்தை நம் ஒற்றர் கையில் சிக்கிவிடுகிற அளவுக்கு சாதாரண முறையில் மகாமண்டலேஸ்வரர் எப்படி கொடுத்தனுப்பினார்? நாம் சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான் என்று கொடும்பாளூரான் தன் சந்தேகத்தை தெரிவித்தான். உடனே ஒற்றன் குறுக்கிட்டு பதில் சொன்னான். அரசே, முன்று கைப்பற்றிய திருமுகத்தையாவது அதிகம் சிரமப்பட்டு அந்த தூதனை பாழ்மண்டபத்து இருளில் நடுக்காட்டில் அடித்து போட்டுவிட்டு கைப்பற்றினோம். ஆனால் 2வது திருமுகத்தை கொண்டு வந்த தூதன் சரியான பயந்தாங்கொள்ளி பயல் போல் இருக்கிறது. நடுவழியில் நாங்கள் அவனுடைய குதிரையை வழிமறித்து கொண்டதுமே, ஐயோ, என்னை விட்டுவிடுங்கள், ஒன்றும் செய்யாதீர்கள், நான் என்னிடம் இருக்கும் அரசாங்க ஓலையை கொடுத்து விடுகிறேன் என்று அவனாகவே ஓலையை எடுத்து கொடுத்துவிட்டு ஓடி போய்விட்டான்.
யார் யார் சேர்ந்து கொண்டு அவனை வழிமறித்தீர்கள்? எந்த இடத்தில் வழிமறித்தீர்கள்? கொடும்பாளூரான் அந்த ஒற்றனை குறுக்கு கேள்வி கேட்டு மடக்கினான். கரவந்தபுரத்துக்கும் அரண்மனைக்கும் செய்தி தொடர்பு தொடங்கிய நாளிலிருந்து நம் ஆட்களாகிய செம்பியன், இரும்பொறை, முத்தரையன் ஆகியோரும் நானும் கரவந்தபுரம், கொற்கை ஆகிய பகுதிகளிலும் இவற்றுக்கு நடுவழியில் உள்ள வனாந்திர பிரதேசங்களிலும் ஓயாமல் சுற்றி கொண்டே இருக்கிறோம். தெற்கே இருந்து கரவந்தபுரத்துக்கு வரும் வழியில் மேற்கு மலைச்சரிவில் உள்ள காடுகள் தான் நம் திட்டங்களை மறைந்திருந்து செய்ய ஏற்ற இடம் என்று தீர்மானித்து கொண்டு பெரும்பகுதி நேரம் அங்கேயே இருக்கிறோம். நம்முடைய மற்ற ஆட்கள் புதிய மலை பகுதிகளிலும் பூர்ணை நதி கரையோரங்களில் சிற்றூர்களிலும் தனித்தனி குழுவாக பிரிஞ்சு மறைஞ்சிருக்காங்க. போதும், நீ போய் வெளியே இரு. நாங்கள் மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பினால் மட்டுமே உள்ளே வா. சோழனுடைய குரல் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் இருந்தது. அந்த ஒற்றன் வணங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றான். அவர்கள் 5 பேரும் தனிமையில் மறுபடியும் ஒன்றுபட்டு சிந்தனையில் ஆழ்ந்தார்கள். சற்று முன் வீராவேசமாக வாட்களை உயர்த்தி சபதமும் உடன்படிக்கையும் செய்து கொண்டபோது இருந்த வீரப்பு இப்போது அவர்களிடம் இல்லை. சோழன் கேட்டான், கொடும்பாளூர் மன்னரே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இலங்கை மன்னனும் சேரனும் அவர்களுக்கு படை உதவி செய்வார்கள் என்று நம்புகிறீர்களா? நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? குமாரபாண்டியனுக்கு சேரன் தாய் வழி பாட்டன் முறையினன். ஈழ நாட்டு காசிபன் குமாரபாண்டியனை தன் உயிரினும் இனிய நண்பனாக கருதி வருகிறான். ராஜசிம்மனுக்கும் காசிபனுக்கும் இந்த கெழுதகமை நட்பு எப்போது எதன் மூலம் ஏற்பட்டதென்றே தெரியவில்லை. தென்பாண்டி நாட்டு அரசியல் சூழ்நிலைகளில் துன்பங்களும் தோல்விகளும் ஏற்படும் போதெல்லாம் ராஜசிம்மனை தன்னிடம் வரவழைத்து இருக்கச் செய்து கொள்கிறான் ஈழ நாட்டு மன்னன். ஈழமண்டல பெரும்படையின் தலைவனாகிய சக்க சேனாபதி ஒரு பழம்புலி. கடற்போரிலும் தரைப்போரிலும் பல முறை வெற்றி பெற்ற அனுபவம் உள்ளவன். ஆகவே இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதாயிருந்தால் அந்த ஒற்றுமையின் விளைவை பற்றி நாம் சிந்தித்தே ஆக வேண்டியிருக்கிறது என்று மற்ற 4 பேர் முகங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டே சொன்னான் கொடும்பாளூர் மன்னன். இந்த ஒற்றுமையை ஏற்பட முடியாதபடி இதை தகர்ப்பதற்கு நான் முயற்சி செய்தால் என்ன? அரசூருடையானின் கேள்வி இது. நமக்குள் ஒரு நன்மைக்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிற ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு இனமும் அடுத்தவர்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்க விடாமல் செய்யவே முயல்கிறது. வடக்கே நமக்குள் பெருங்கூட்டணி ஒன்று அமைத்து நாம் உடன்படிக்கை செய்து கொள்கிற மாதிரி தெற்கேயும் செய்ய நினைப்பார்கள் அல்லவா என்று குறும்புத்தனமாக ஆனால் கோபத்தோடு மறுமொழி சொன்னான் கீழை பழுவூர் கண்டன் அமுதன். எனக்கென்னவோ இப்படி தோன்றுகிறது. தெற்கே அவர்கள் மூவரும் ஒன்றுபடுவதனால் படைபலம் பெருகினாலும் அதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. நம் ஐவருடைய உடன்படிக்கையும் ஒற்றுமையும் சாதிக்கிறதை விட அவர்கள் அதிகமாக சாதித்துவிட முடியாது என்று பரதூருடையானின் கருத்து வெளிப்பட்டது. யார் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். முன்பு உறையூரில் நடந்த மந்திர ஆலோசனை கூட்டத்தில் நான் கூறி ஏற்பாடு செய்த திட்டப்படி எல்லாம் நடந்திருந்தால் இப்போது இப்படியெல்லாம் நடந்திருக்காது. இந்த புதிய கவலைகளும் கிளம்பியிருக்க வழியில்லை என்று சிறிது படபடப்போடு பேசிய கொடும்பாளூர் மன்னனை சோழன் கையமர்த்தி நிறுத்தினான். நாம் அப்படி என்ன செய்ய முடியும்? உங்கள் திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு குமாரபாண்டியனையும் மகாராணியும் ஒழித்து விடுவதற்கு ஆட்களை அனுப்பினோம். மகாராணியை கொலை செய்யும் முயற்சியும் இடையாற்று மங்கலம் நம்பியை நம்மவராக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணமும் சாத்தியமில்லை என்று ஆகிவிட்டது. உங்கள் திட்டத்தில் ஒரே ஓர் அம்சத்தை பற்றிய முடிவுதான் இன்னும் தெரியவில்லை. அதாவது குமாரபாண்டியனை கொல்வதற்காக தேடிச் சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லை. அவர்களும் திரும்பி வந்துவிட்டால் உங்கள் திட்டம் முழு வெற்றியா அல்லது முழு தோல்வியா என்பது தெரிந்துவிடும் என்று சோழன் விவரமாக பதில் கூறிய பின்பே கொடும்பாளூரானின் படபடப்பு அடங்கியது. அப்படியிருந்தும் அவன் விட்டு கொடுக்காமல் பேசினான். என் திட்டம் தோல்வியா வெற்றியா என்பதற்காக இங்கு வாதிடுகிற நோக்கம் எனக்கில்லை. நம்முடைய கனவுகள் விரைவில் நனவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை கூட சொன்னேன். இளவரசன் ராஜசிம்மனும் மகாராணி வானவன் மாதேவியும் உயிரோடு இருக்கிற வரை சேரர் படை உதவி, இலங்கை படை உதவி முதலிய உதவிகளெல்லாம் தென்பாண்டி நாட்டுக்கு கிடைத்தே தீரும். பாண்டிய மரபின் எஞ்சிய 2 உயிர்களான மகாராணியும் இளவரசனும் அழிந்து போய்விட்டால் அதன் பின்னர் மகா மண்டலேஸ்வரருக்காகவோ தளபதி வல்லாளத்தேவனுக்காகவோ கரவந்தபுரத்தானுக்காகவோ யாரும் பட உதவி செய்ய மாட்டார்கள். உதவியற்ற அந்த சூழ்நிலையில் மிக எளிதாக தென்பாண்டி நாட்டை நாம் கைப்பற்றி விடலாம். அதற்காகத்தான் அந்த திட்டத்தையே அப்போது நான் கூறினேன். இப்போதும் காரியம் ஒன்றும் கைமீறி போய்விடவில்லை. ராஜசிம்மனை தேடிச் சென்ற நம்ம ஆட்கள் காரியத்தை முடித்து விட்டு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும்.
ராஜசிம்மனே இறந்த பின் தென்பாண்டி நாட்டுக்கு எவன் படை உதவி செய்யப் போகிறான் என்று கூறிய அரசூருடையானை வன்மையாக எதிர்த்து பேசினான் கண்டன் அமுதன். அரசூருடைய சென்னி பேரரையரே, நீங்கள் இப்போது போடுகிற கணக்கு தப்பு கணக்கு. ராஜசிம்மன் இருப்பதால் எவ்வளவு கெடுதலோ அதைப்போல் 4 மடங்கு கெடுதல் அவன் இறப்பதால் ஏற்படும். அவன் உயிருக்குயிராக பழகும் இலங்கை காசிபனும் பாட்டனாகிய சேரனும் அவனுடைய சாவுக்கு வடதிசை அரசராகிய நாம் காரணமாயிருந்தோம் என்று அறிந்து கொள்ள நேர்ந்தால் எவ்வளவு கொதிப்படைவார்கள் என்று நினைத்து பாருங்கள். அந்த கொதிப்பின் பயன் யார் தலையில் விடியும் என்று நீங்கள் சிறிதாவது சிந்தித்தீர்களா? கண்டன் அமுதனுடைய பேச்சை ஆதரிப்பவன் போல் சோழனும் தலையாட்டினான். கீழே பழுவூரார் சொல்வதையும் நான் சிந்திக்கத்தான் வேண்டும். இப்போது இருக்கிற சூழ்நிலையை மட்டும் வைத்துக்கொண்டு ராஜசிம்மனுடைய பெருமையை நாம் கேவலமாக மதிப்பிட்டு விடுவதற்கில்லை. இப்போது இருக்கிறதை விட இன்னும் இளைஞனாயிருந்த அந்த காலத்திலேயே வைப்பூரிலும் நாவற்பதியிலும் நடந்த 2 பெரிய போர்களில் ராஜசிம்மன் என்னை தோற்க செய்திருக்கிறான். உவப்பிலி மங்கலத்தில் நடந்த போரில் நம் எல்லோரையுமே வென்றிருக்கிறான். இதோ இன்றைக்கு நம்மிடையே இவ்வளவு வீராவேசமாக பேசுகிறாரே, இந்த கொடும்பாளூர் மன்னரையே பாண்டி நாட்டு படைகள் ஓட ஓட விரட்டி இருக்கின்றன. அதை அவரும் மறந்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். இப்படி சொல்லியவாறே விஷமத்தனமாக நகைத்து கொண்டே கொடும்பாளூரானின் முகத்தை பார்த்தான் சோழன். அந்த முகத்தில் எள்ளும் கொள்ளும் அள்ளி தூவினால் பொரிந்து வெடிக்கும் போல் இருந்தது. அவ்வளவு ஆத்திரம் கனன்று கொண்டிருந்தது. தஞ்சை பெருமன்னர் அவர்கள் இன்னொரு போரை கூற மறந்து விட்டார்கள். வஞ்சி மாநகரத்தில் நடந்த மாபெரும் போரில் ராஜசிம்மன் தன் பாட்டனுக்கு உதவி செய்து வாகை சூடியிருக்கிறான். கடைசியாக அவன் நம்மிடம் ஒரு முறை மதுரையில் தோற்று நாட்டின் ஒரு சிறு பகுதியை இழந்து விட்டிருப்பதனால் பலத்தை குறைவாக மதிக்கக்கூடாது என்று மேலும் தன் கருத்தை வற்புறுத்தினான் கீழை பழுவூர் சிற்றரசன். அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு அமர்ந்திருந்த போது வாயுற்பக்கம் தெரிகிறார் போல இடத்தில் அமர்ந்திருந்த அரசூருடையான் திடீரென்று, அதோ நல்ல சமயத்தில் அவர்களே வந்துவிட்டார்கள் என்று வியப்புடன் கூறிக்கொண்டே வாசற்பக்கம் கையை காட்டினான்.